சார் எல்லாருக்குமே தெரியும் மிஸ்டர் பாரத் 1986 வந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 39-40 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 40 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து சாரோட நடிக்கிறீங்க. என்ன ஒரு கேள்வினா, இன்னி வரைக்கும் அவர்கிட்ட மாறாத குவாலிட்டி அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டைல் தான். இல்லை ஸ்டைல்னா நீங்கள் பாட்டே வந்துருச்சு. உட்கார்ந்தா ஸ்டைலு, நின்னா ஸ்டைலு, சிரிச்சா ஸ்டைலு, எல்லாமே ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல்னு. ஒரு மனுஷன் கான்சியஸாக இருக்கும்போது தான் ஸ்டைலாக இருக்க முடியும். தூங்கும்போது ஒரு மனுஷன் ஸ்டைலாக இருக்க முடியுமா? எப்படி சார்? ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நீங்கள் நம்ம ஒரு ஆக்டருங்கிறனால அப்படியே ஒரு பந்தாக வருவோம். நம்மளை அறியாமல் தூங்கும்போது பாருங்கள் நம்ம மூஞ்சி. தம்பிக்கு எந்த ஊர்னு ஒரு படம், ஊட்டியில் நவநகர் பேலஸில் ஷூட்டிங். ரஜினி சார் தான் ஹீரோ, நான் வில்லன். அவர் வந்து இந்த லஞ்ச் பிரேக்கில் இப்போ தான் கேரவான்லாம் இருக்குது, சும்மா இங்கே படுத்து தூங்கிடுவார். பெட்ஷீட்டு வேண்டாம், தலைகணையும் வேண்டாம், கைக்கு கை வச்சு தூங்கிடுவார். அந்த படத்தில் தம்பிக்கு எந்த ஊரில் நான் இருக்கிற நிழகல் ரவியும் இருக்கார். லஞ்ச் பிரேக்கில் அந்த ஊட்டி நவநகர் பேலஸுக்கு முன்னாடி மரத்துக்கு அடியில் ஒரு பெஞ்சு கிடக்குது. பெஞ்சில் போய் சாப்பிட்டு போய் கை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நானும் நிழகல் ரவி அப்போ எல்லாரும் இப்போ தம் அடிப்போம், அப்படி ஒரு தம்மை பொத்து வச்சுட்டு அப்படி போனா. நானும் ரவியும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு ரஜினி சாரையே பாட்டிருந்தோம். நான் சொன்ன ரவிக்கிட்ட, நாங்கள் ஃப்ரெண்டாக பேசிக்குவேன், டேய் மச்சான், ஒரு மனுஷன் நின்னா ஸ்டைலாக இருக்கலாம், நடந்தா ஸ்டைலாக இருக்கலாம், நடிச்சா ஸ்டைலாக இருக்கலாம், தூங்கும் போதும் கூட ஒரு ஆள் ஸ்டைலாக இருப்பார். இது பாரு, இதெல்லாம் இவரு அதாவது கான்சியஸா இல்லாட்டி ஸ்டைலாக தான் இருக்காரு. என்ன அவர் ஒரு ஸ்டைல், அவ்வளோதான்.